ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் இன்டர்வியூவில் வந்து ஜனநாயகன் ரிலீஸை பற்றி பிரியாமணி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரிலீஸ் பண்ணலாமா இல்லை அடுத்த மாதமாக ரிலீஸ் பண்ணலாமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லலாம் அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தளபதி சிஎம் ஆனதை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னது தான் இது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி அவர்கள் வந்து சிஎம் ஆவதுக்கே பிறந்தவர் தான் அவர் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக லீடராக வேறு லெவலில் அவரோட வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. பிரியாமணி அவர்கள் வந்து தளபதியோட தீவிரமான ரசிகையும் கூட. ஸோ அவர் வந்து கூட படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ரொம்ப நாள் ஆசை. அவங்க பல இன்டர்வியூவில் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட கடைசி படத்துலேயே அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து அவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிறது படி பார்த்தா இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸஸ் வந்து சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 23 இல்லை 24 இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னாலுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்தப்பறம் தான் இதெல்லாம் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து எல்லா லாங்குவேஜுக்குமே சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். ஸோ தமிழ் வாங்கினாலுமே மிச்ச 2 லாங்குவேஜுக்குமே அவங்க வந்து வாங்குறதா இருக்காங்க. ஸோ அது கிடச்சதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே அட் அ டைமில் வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம் எல்லா லாங்குவேஜுக்குமே அவங்க வந்து கொடுக்கணும். அஃபிஷியலாக ஒரு டீசர் மாதிரியோ ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ எல்லா லாங்குவேஜுமே வாங்கினப்பறம் தான் அது வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே டேட்டெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்திருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சினிமாஸ் ஓனர்ஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ் ஆக போது கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரிலாம். கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்காக தான் வெயிட்டிங். வந்த உடனே இமீடியட்டாக கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கான பேச்சுவார்த்தை ஃபுல்லாகவே அதுக்கு இப்போவே வந்து பேசி முடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ அதனால நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போனாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மோஸ்ட்டாக இந்த மந்த் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்த மாதம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் அது மாதம் இருந்தாலுமே வந்து ஓகே தான். ஏன்னா 6 மந்த்ஸாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தரமான வெயிட்டிங்க்கு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்குது. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.